என்னுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர், முன்னாள் கவுன்சிலர், முன்னாள் முனிசிபால் தலைவர் இந்திரா காந்தி கேஆர் சங்கர் அவர்களே, வரவேற்பு ஆற்றிய பிஜேபி தலைவர் ரவிக்குமார் அவர்களே, பொதுநலிலும் சரி இஎம்எல் தொழிலாளர்கள் நலனை காட்டிய என் அன்பு சகோதரர் எஸ்எஸ்சி முன்னாள் தலைவருமான நாமதேவன் அவர்களே, என்ன முன்னாள் கவுன்சிலர் சண்முகம் அவர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய சீனியர் லீடர் அசோக் அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் காங்கிரஸ் சீனியர் லீடர் என்னுடைய அன்பு சகோதரர் அந்தோனி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த துக்க வணக்கத்தை தெரிவித்து நம் காங்கிரஸ் சார்பில் என்னுடைய சார்பில் மனமார்ந்த துக்க மெசேஜை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஓராண்டு நிகழ்ச்சி இதே நேரத்தில் ஒரு துன்பமான நிகழ்ச்சி. அது நாமெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். அவர் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த ரீதியிலே செத்தார், கடவுள் எல்லாருக்கும் ஒரு யமனை வச்சுக்கிறான். அந்தந்த நாள் இந்த நாள் வந்து சாவத்துக்குன்னு ஒரு டேட் வச்சுக்கிறான். ஆனா இவருக்கு வச்சுட்டு ஒரு பெண்ணால வச்சுக்கிறான். யமன் பெண்ணாலே வந்துட்டான். அன்பாக லவ் பண்ணி, அன்பாக 4 வருஷம் லவ் பண்ணி, நான் 3 வருஷம் இங்கே இதே வீட்டில் குடும்பம் நடத்தினேன். பட் அது போல துரோகம் பண்றதுலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காலத்துல லவ் எப்படி, அந்த காலத்துல லவ் எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. உயிரை கொடுத்து 2 பேரும் சேருவாங்க. அதே போல நான் மறந்துட்டேன், என்னோட 10th வார்டு சீனியர் காங்கிரஸ், அதாவது பன்னீர்செல்வம்னா லூயிஸ், பன்னீர்செல்வம், நடராஜ், மூர்த்தி, காசி பாபு, ஜெய்பால், இதுல இருக்கிறது எங்க கூட இருக்கிறது பன்னீர்செல்வம் சில லீடர்கள் தான் எங்க 10th வார்டில் இருக்கிறாங்க. 10th வார்டில் இப்போ யாராவது புதுசா சேர்ந்துக்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனா இவங்களெல்லாம் வச்சுன்னு சேர்ந்துக்கணும். அதுதான் ரொம்ப உண்மையான இது. அவரை நான் மறந்துட்டேன், மன்னிக்கு நான் பண்ணிட்டாங்க. மற்ற இங்க ரீகனை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரீகன் நிறைய வேலை செய்திருக்காரு. அவருக்கு ஒரு ரைட்டனா இருந்தார் தம்பி சிவகுமார். போன டைம் எலெக்ஷன்ல நாங்க வந்து இந்த ஏரியால 11th வார்டு கவுன்சிலர்ஸ்ல ரீகனா கண்டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. எங்க காங்கிரஸ்ல சுபாஷ் கண்டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா இது கீர்த்தனமும் ரீகனை வந்து நீ வராதுன்னு கூட எனக்கு சொன்னாங்க. நான் காங்கிரஸ் வந்து என்னால பண்ண முடியாதுமா, நெக்ஸ்ட் டைம் நீ கவுன்சிலர் போ, நாங்கெல்லாம் பண்றோம், இந்த டைம் எங்களை விட்டுரு. ஏன்னா நாங்க வந்ததுனாலதான் ரீகன் தோன்றது. ரீசன் என்னன்னா காங்கிரஸ் கெலிக்கணும்ன்ற எண்ணத்துல நாங்க இந்த ஏரியால நாங்க வந்து கால் வச்சு ஊறி. அதே போல லாஸ்ட் டைம் எங்களுக்கெல்லாம் 7 எலெக்ஷன்ஸ்ல ஜான் கேலி கூட இருந்தது. ஏஜ் முன்னாப்பாவுக்கு அவர் எந்த கட்சி இருந்தாலும் கூட எம்பிக்கு மாட்டோம் எங்களுக்காக வாய்ஸ். ஜான் கேலி சரி, ரமேஷன் சரி, அது யாரும் மறக்க முடியாது. காங்கிரஸ்கார் மறக்க கூடாது, யார் மறக்கிறாங்களோ இல்லை, நான் மறக்கக்கூடாது. ஏன்னா எதுக்காக தான் அவங்களாம் சேர்ந்து இப்படி பார்க்க போது ரீகன் வந்து தாங்க லாஸ்ட் டைம் எம்சி ஆகிடும். தம்பியுடைய ஒர்க்கு, தம்பியுடைய ஆர்வம், தம்பி ஒரு ரைட்டரா ஒர்க் பண்ணார் யாரு சிவகுமார். நான் நினைச்சேன் ரீகன் தான் கெலிகான்னு கூட சொல்லிட்டாங்க எல்லாம். நாங்க என்ன பண்ணோம், இல்ல இந்த டைம் நம்ம காங்கிரஸ் கெலிக்கணும் பண்ணோம். அது ரைட்டனா போயிடுச்சு. ஒரு ரைட்டன் போயிட்டதுனால ரீகன் பேஜர் ஆகக்கூடாது, கீர்த்தனா பேஜர் ஆகக்கூடாது. மீண்டும் அவருடைய சக்தி, மீண்டும் அவருடைய கனவு, சிவகுமாருடைய கனவு நிச்சயமாக அவன் தான் வந்து இந்த டைம் கவுன்சிலர் ஆகவே ஆவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 11th வார்டு சரி, 9th வார்டு சரி, 10th வார்டு சரி, எல்லாரும் அதுக்கெல்லாம் காங்கிரஸ் கோட்டை. அந்த காங்கிரஸ் கோட்டை எங்க மிஸ் ஆகாது. இருந்தாலும் ரீகன் இண்டிபெண்டன்ட் நிற்கிறாரு. எங்க கூட காங்கிரஸ்ல ஜாயின் ஆகணும். எங்க கூட காங்கிரஸ்ல ஜாயின் ஆகி மறைந்த உன்னுடைய அன்பு மாமனார், எங்களுடைய சிஷியன்னு சொல்லலாம், நான் வந்த பையன் சொல்லலாம், அன்பு, அவனை காங்கிரஸ்ல சேர்த்து யூத் காங்கிரஸ் என்னோடவே வந்தவர். நீ என் கூட எல்லாம் இல்லை. போன வருஷம் அவர் தான் வெல்கம் பீச் சொன்னவர். அவரு இன்னைக்கு இல்லை, நம்மள எல்லாம் விட்டு பிரிச்சுட்டாரு. அவர் காங்கிரஸ் குடும்பம். காங்கிரஸ் குடும்பத்துல நீ ஒரு பொண்ணை கட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற. ரீகன் நீங்க கூட காங்கிரஸ்ல சேர்ந்து நீ இண்டிபெண்டன்ட் மனசுல விட்டுட்டு எங்களுக்கு ஒரு பலமாக நீ வரணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நீ மிஸ் பண்ணிட்ட,
இந்த நிச்சயமா கவுன்சில் ஆகிறது. இந்த நேரத்துல துக்க நல்ல நான் சொல்லிட்டு போறேன், என்னுடைய வாய்மொழி 100% நீ கவுன்சில் ஆகும். அதுக்கு என்ன காரணம், நீ இண்டிபெண்ட் ஆனா நாங்களால சப்போர்ட் பண்ண முடியாது. எங்க கூட காங்கிரஸ்ல ஜாயின் ஆகி எங்க கூட இருந்தானா நாங்க உங்களுக்கு ஒரு பலமா இருப்போம். அதே போல உங்க தம்பியுடைய சக்தி உங்களுக்கு இங்க இருக்குதுன்னா தாய்மார்க்கு வந்துக்கிறீங்க, வட்டாரவாதிக்கு வந்துக்கிறீங்க. மீண்டும் சிவகுமாருடைய கனவு நினைவாக்க வேண்டும்னா அவருடைய கவுன்சிலர் ஆகத்தான் அவருடைய ஆசைப்பட்டாரு. அதே போல உள்ள நான் தாய்மார்களை தெரிஞ்சு கேட்கிறேன், நீங்க எல்லாம் சேர்ந்து இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் தாய்மார்களும் சரி சகோதர சரி ரீகனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். அவருடைய கனவு நினைவாக இருக்க வேண்டும் என்று, அதே போல அவருடைய தாயார் தந்தையார் சகோதரர்கள் அவருக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லணும்னா நாங்க காங்கிரஸ் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கிறோம். என்றென்றுமே உங்க கூட நாங்க எல்லாம் இருப்போம். எங்க பொண்ணு கீர்த்தனா பொண்ணு உங்க கூட இருக்கிறாங்கன்னா அது எங்க பொண்ணு இருக்காங்கன்னா நாங்கெல்லாம் கூட இருந்த போலதான். அதனால நீங்கள தாயும் சரி தந்தையும் சரி சகோதரர் சரி எந்த நேரத்துல நாங்கெல்லாம் எந்த நேரத்துல எங்களாம் கூட்டா நாங்கெல்லாம் வருவோம். ரீகனுக்கு தெரியும் எங்களெல்லாம் பத்தி. அதே போல ரீகனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டியது இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ரைட்டர் வந்துச்சு அவர் கையில, அவர் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இருந்தாலும் ரீகனுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம். இந்த தம்பி எழுந்ததுக்கு எங்க காங்கிரஸ் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கிறோம். எப்பவுமே ஒரு பெண்ணால சாவு, பொண்ணால பிறப்பு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவருக்கு வந்துக்கிறதுக்கு காரணம் ஒரு பெண்ணால பிறப்பு இருந்தாலும் பெண்ணால ஒரு சாவு. இந்த சாவு ஒரு பெண்ணால போயிட்டாரு. இருந்தாலும் அவங்க நல்லா போயிட்டோம். அவங்க நல்லா இருக்கிறாங்களோ நல்லா கடவுள் பார்த்து கூட்டிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன செஞ்சாலும் ಸಹೋದರರೇ, ಈ ದಿನ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ದುಃಖದ ಸಂಗತಿ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಶಿವಕುಮಾರ್ ಅವ್ರನ್ನ ಕಳ್ಕೊಂಡು ಈಗ 1 ವರ್ಷ ಆಗಿದೆ. ಈ ಒಂದು ಪುಣ್ಯ ತಿಥಿಯಂದು ಎಲ್ರು ಇಲ್ಲೆಲ್ಲ ಸೇರಿದ್ದೀವಿ. ಆದ್ರೆ ನಾನ್ KGF ಬಂದಾಗೆಲ್ಲ ನನ್ನ ಹತ್ರ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. ಎಲ್ಲ ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ತುಂಬಾ ಕ್ಲೋಸ್ ಆಗಿರ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಅವ್ರಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ನಮ್ಗೊಂಥರ ಏನೋ ಒಂಥರ ದುಃಖ ಆಗತ್ತೆ. ಆದ್ರೆ ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂತ ನಾವು ಯಾವತ್ತೂ ಅನ್ಕೊಬಾರ್ದು. ಅವ್ರು ಯಾವತ್ತೂ ನಮ್ ಜೊತೆನೆ ಇದಾರ ಅಂತ ತಿಳ್ಕೊಬೇಕು. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಈ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಸಿಗ್ಲಿ. ಮತ್ತೆ ಅವರ ರೀಗನ್ ಅವರಾಗಿರ್ಬೋದು, ಅವರ ಕುಟುಂಬದವ್ರಿಗೆ, ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ರಿಗೂ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮತ್ತೆ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ನಮ್ಮ ದಯಾನಂದ್ ಸರ್ ಅವ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೀನಿ. கடந்த ஆண்டு இதே நாளிலே நம்மை விட்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற திரு சிவகுமார் என்னும் தேன் அவருடைய 1ஆம் ஆண்டு படத்திருப்பு நிகழ்ச்சிக்கும் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக ஆற்றிய அனைவருக்கும் மற்றும் இந்த தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்காக திரு இந்திரா காந்தி ஜெயசங்கர் பிரசிடென்ட் CLC KGF அவர்களுக்கும் மற்றும் படத்திற்கு நடத்தி கொடுத்த திரு ஜெயசங்கர் திரு D ஜெயபால் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கவுன்சிலர்களுக்கும் மற்றும் புத்தகங்களுக்கு ஏற்ற வருகை தர திரு மாரடைய சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அவர்களுக்கும் திரு மஞ்சுநாத் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அவர்களுக்கும் திரு ஸ்ரீபன் பாஸ் மகாலட்சுமி மெலடிஸ் பெங்களூர் அவர்களுக்கும் மற்றும் இந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக ஆற்றிய திரு D ஜெயபால் MC KDA சேர்மன் அவர்களுக்கும் டாக்டர் RK முனிராஜ் கோலார் அவர்களுக்கும் திரு தயானந்த் XMC பிரசிடென்ட் அவர்களுக்கும் திரு ஜோதிபாஸ் அவர்களுக்கும் நம்முடைய பெங்களூரிலிருந்து முக்கிய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு உமாசங்கர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் காங்கிரஸ் அவர்களுக்கும் மற்றும் திருமதி சாந்தி அன்பு திரு M பதவி அவர்களுக்கும் குடும்பத்தை சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு J ரீகன் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை குறிப்பிட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குடும்பத்தை சார்பாக ஒரு சிறப்பான உறவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார்கள். அனைவரும் முன்னுரிமை செயல்படுவதை கேட்டுக்கொள்கிறோம்.
என்று அவர்கள் கவலைப்படுவோர் கண்ணீர் பெற்றோர் எந்த கவலையும் இல்லை. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் நீங்க சரித்திரமே இல்லை. ஆகவே நடந்ததை எண்ணி வருத்தப்படாமல் நடப்பதை எண்ணி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சென்ற ஆண்டு என்னுடைய நண்பர் திரு அன்பு சாந்தி இந்த நிகழ்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர். கலந்து கொண்ட இந்த குடும்பத்திற்கு ஆறுதலை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களே, இந்த வட்டாரத்துடைய பெரியவர்களே, தாய்மார்களே, குடும்பத்தார் எல்லோரும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறைந்த சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த சகோதரர் தயாசங்கரம் பேசுகிற சமயத்தில் இந்த குடும்பத்துடைய பாதிப்பு எவ்வளவு என்பதை கூட சொன்னார். உண்மையிலே மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அகால மரணம் என்கின்ற சமயத்தில் அது ஏற்படுகின்ற மனப்பக்குவம் யாருக்கும் தெரியாது. கடந்த வருடம் இதே நாளில் தங்கவயலை புரட்டி போட்ட ஒரு மரணம், துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு சகோதரர் இவர். அன்றைக்கு அந்த குடும்பம் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் சாதாரண பாதிப்பு அல்ல. இன்றைக்கு நான் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் கேட்கின்ற சமயத்தில் அவருடைய தாய் தந்தையர் இருவரும் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்ற சமயத்தில் ஒரு பிள்ளை பிறக்கின்ற சமயத்தில் அந்த தாய் என்ன குழந்தை அப்படின்னு கேட்குவாங்களாம். பிறக்கின்ற சமயத்தில் ஆண் பிள்ளை என்கின்ற சமயத்தில், ஓ எனக்கு ஒரு மூத்த மகன் பிறந்து விட்டானா, என்னுடைய எல்லா கஷ்ட சுகம் எல்லாத்தையும் தாங்குகின்ற ஒருத்த பிறந்துட்டானே அப்படின்னு தான் நினைப்பாங்களாம். அதே போல தந்தை, சரி எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை தாங்குகின்ற ஒருவன் பிறந்து விட்டானே என்று சொல்வாங்க. அப்படி ஒரு ஆண் பிள்ளை பிறக்கின்ற சமயத்துல தாய் தந்தையுடைய எண்ணங்கள், இந்த குடும்பத்தில் கூட தாய் தந்தையுடைய எண்ணங்கள் அலுவாக தான் இருந்தது. ஏன் சொன்னா 2 ஆண் பிள்ளைகள். இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது, ஆனாலும் கூட 2 ஆண் பிள்ளை அப்படிங்கிற சமயத்துல இன்றைக்கு ஒரு பிள்ளையை இழந்திருக்கான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை நம்ம சொல்ல முடியாது, வார்த்தைகளால சொல்ல முடியாது. தாய்க்கு தலைப்பிள்ளையும் தந்தைக்கு கடைசி பிள்ளை என்று சொல்வாங்க. ஏன் சொன்னா கடைசி காலத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு அது சொல்கின்றவர்கள். ஆனால் இன்றைக்கு 2 அந்த பாரத்தையும் நம்முடைய சகோதரர் ரீகன் அவர்களுடைய தோளில் சுமத்தப்பட்டிருக்கு. தாய்க்கும் சரி தந்தைக்கும் செய்கின்ற அந்த கடமை அவருடைய தோள்களிலே இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைக்கு நாம எவ்வளவு பேசினாலும் சரி, ஒரு குழந்தையுடைய இழப்பு என்கிற சமயத்துல அதை தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு. அதிலும் கூட 1 வருடம் ஆன பிறகு இங்க இருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற சமயத்துல மறைந்த சகோதரர் இந்த மக்களோடு எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்திருப்பார் என்பதை நாம பார்க்கின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. அவர் மறைந்தாலும் அவர் மறையவில்லை, நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த எண்ணங்கள் இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துல ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறது, நல்லதொரு ஓட்டத்தை முடித்துக்கொண்டு போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்துக் கொண்டு இவருடைய ஓட்டம் அவ்வளவுதான் முடித்துக் கொண்டார். இந்த குடும்பத்துக்கு கேஜிஎஃப்ல முறையா நாங்க பாலாஜி கல்யாண மண்டபத்துல அதிரடி தள்ளுபடி விற்பனையில ரெடிமேட் ஆடைகளை குறைந்த விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த சலுகையை பயன்படுத்தியமா கேட்டுக்கிறோங்க. கலர்ஃபுல்லான ஃப்ராகுங்க, நைட் பேண்ட்டுங்க, ஃப்ராகுங்க, லாங் ஃப்ராகுங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷர்ட்டு, குழந்தைங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து லேடிஸ்க்கு டாப்புங்கள்லேருந்து எல்லாமே குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. எந்த ஆடை எடுத்தாலும் வெறும் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சலுகையை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆஃபர் வெறும் 15 நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும். நம்ம கேஜிஎஃப் பாலாஜி கல்யாண மண்டபத்தில்ங்க. கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஆடைகளை தரமான குறைந்த விலையில் அழகாக கொடுத்துட்ருக்குங்க. இந்த பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தங்கவயலில், பிக்சர் ரோடில், ராபர்ஷன் பேட்டில், கேஜிஎஃப்ல இந்த சலுகையை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வருகிற உகாதி ரம்ஜான் பண்டிகைக்காக விதவிதமான ஆடைகளை தரமான குவாலிட்டியில் குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் நடைபெறுங்க. டெய்லியும் சண்டே ஆல்சோ கூட கடை உண்டுங்க. கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. நீங்கள் என்ன மொபைலில் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேட்கணும், ஆர்டர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னீங்கன்னா என் மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9361568887 93
615-68887. இதுதான் என் கான்டாக்ட் நம்பருங்க. எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க. உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், எந்த மாதிரி தரமான ஆடைகள் வேணும்னாலும் நான் வரவழைச்சு கொடுக்குறேங்க. நன்றி.